நீ எதைக் கண்டு பயப்படுகிறாயோ அவை உன் பக்கத்திலேயே இருக்கட்டும். ஏனென்றால் அந்த பயத்தை பார்க்க பார்க்க ஒரு நாள் அந்த பயமும் உன்னை விட்டு ஓடிவிடும். மகிழ்ச்சியாக இரு. ஒருவர் உனக்கு தீமைகள் செய்தால் அதை நீ கண்டு கொள்ளாதே. அந்த தீமை செய்தவருக்கே மீண்டும் திரும்பிவிடும். ஒரு நாளும் கலங்காதே. அமைதியும் நிதானமும் உன்னை பின்தொடரட்டும். ஏனென்றால் அவை எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்கும் ஆயுதமாகவே மாறிவிடும். நீ என்றும் நல்ல புத்தகங்களாகவே இரு. ஏனென்றால் புத்தகங்களை படிக்க படிக்கத்தான் அதில் இருக்கும் நன்மையும் தீமையும் உனக்கு புலப்படும். அதுபோலத்தான் உன் மனமும். ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே பாராட்டிக்கொள். உன்னையே நீ எப்படி பார்க்கிறாயோ இந்த உலகமும் உன்னை அப்படித்தான் பார்க்கும். உன் மனமும் உன் புத்தியும் ஒரே நேர்கோட்டில் செல்லட்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கை தடம் புரளாமல் பார்த்துக்கொள். உன் எண்ணங்களையும் உன் திட்டங்களையும் ஒருபோதும் வெளியில் சொல்லாதே. மௌனமாய் இரு. உன் வெற்றி மட்டுமே இந்த உலகிற்கு நீ யார் என்பதை சொல்லட்டும். நம்மிடம் காட்டப்படும் தரம் குறைந்த அன்பை நாம் ஏற்பதைக் காட்டிலும் தவிர்ப்பதே சிறந்தது. தனிமை வேதனை என்று ஒரு நாளும் எண்ணிவிடாதே. ஏனென்றால் உன் தனிமையில்தான் உன் உள் புதிய சிந்தனையும் புதிய தன்னம்பிக்கையும் ஒளிர்விட்டு எரியும். எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது. யாருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. பெருமைக்காகவும் புகழுக்காகவும் ஆசைக்காகவும் அடிபணியாதே. ஏனென்றால் அவைகள் உனக்கு நீயே வெட்டிக்கொள்ளும் புதைக்குழி. அதிலிருந்து மீண்டும் தப்பித்து வர வழியே இல்லை.